அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4 நண்பர்கள் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப போரா போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க, அப்பதான் நம்ம வேணா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாமே. நம்ம இந்த சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கோம், அதனால இது பக்காவா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்களோட கதைகளும் ஹாரர் பேஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா ஃபெயிலியர் ஆகாத ஒரே ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அது பேய் சப்ஜெக்ட் மட்டும்தான். இதனால இதை நம்ம எடுக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்ற மாதிரி பல கனவுகளோட இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அமானுஷம் இவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. எதிர்பார்க்காத பல மரணங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்கான காரணத்தை தேடி அலையும் போதுதான் இந்த படத்துல ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நாம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? இந்த படத்தோட பேரு ஆட்டா அப்படின்றது தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் படம். இப்போ இந்த கதைக்குள்ள வந்தோம் அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெண்ணை நமக்கு காமிக்கிறாங்க. அவங்க யார் என்ன அப்படின்றதுலாம் தெரியல. அவங்களோட கைகள்ல ஒரு ஓஜா போர்டு இருக்கு. அதை வச்சு ஒரு ஆன்மாவோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று ஏற்பட ஆரம்பிக்குது. அதை ஃபர்தரா நமக்கு காமிக்காம இங்க அந்த ஆன்மா இருக்கு. இவங்க அது கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத மட்டும் காமிச்சு அப்படியே கட் பண்ண இவங்க வேக வேகமா அந்த போர்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரோட்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வண்டி வந்து இவங்களை அப்படியே அடிச்சு தூக்குது. நிறைய ரத்த காயங்களோட விழுந்து போயிடுறாங்க. எழுந்துக்கவே முடியாத நிலையில அவங்க விழுந்து கிடக்கும் போது அந்த ஓஜா போர்டை பாக்குறாங்க. கடைசியா அந்த ஓஜா போர்டு தொடணும்னு போகும்போது நிறைய ரத்தங்களோட இவங்க அந்த இடத்துல இறந்து போக நியூஸ்காரங்க எல்லாமே மர்மமான முறையில ஒரு பெண் இறந்து போயிருந்தாங்க. அந்த அவங்களுக்கு பக்கத்துல அந்த ஓஜா போர்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அமானுஷம் கலந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டிவில சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா ஒரு 3 மெயின் கேரக்டர்ஸ் கிட்ட போக ஆரம்பிக்குது. 3 பேருமே பெண்கள் தான். ஒருத்தவங்களுக்கும் ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு. அந்த ப்ரொஃபஷன்ல இவங்க பயங்கரமா வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, இவங்களோட வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்கு. அது நம்ம தேடி ஆகணும் அப்படின்ற மாதிரி குரூப்பா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் நமக்கு 3 பேருக்குமே பிடிச்சது இந்த சோசியல் மீடியா. நம்ம இந்த விஷயத்தைய கையில் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க எல்லாமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க கே அப்படின்ற ஒரு நபர் அவரோட பொண்ணோட இவங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கு. அதாவது இந்த நபரோட தான் இந்த ரெஸ்டாரண்டா இருக்கும். என்னமா வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டீங்களா, சரி நடத்துங்கன்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு நபர், ஏமா உங்களுக்கு படம் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியா போயிடுச்சோ, எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுமா, அவ்வளோ பேர் லைன்ல நிக்கிறானுங்க, அவனுங்களெல்லாம் நீங்க தாண்டி உள்ள வந்துருவீங்களான்னு கேட்கும்போது இவங்க 3 பேருமே யோசிக்கிறாங்க. இவன் கரெக்டா இருக்க மாட்டான்ல, என்னடி சொல்றீங்க, இவனை ஓகே பண்ணலாமான்னு கேட்கும்போது இவருக்கு ஒன்றும் புரியல. என்னம்மா எதுக்கு ஓகே பண்ணணும்னு கேட்கும்போது, இல்லைங்க நாங்க படம் எடுக்க போறோம், அதுக்கு ஒரு ஹீரோ வேணும் இல்லையா, நீங்க பக்காவா ஹீரோ மெட்டீரியலா இருக்கீங்க, நீங்க இதுக்குள்ள வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு காக்க பிடிக்க அவர் இந்த வாய்ப்புக்காக தான் நான் இத்தனை நாட்கள் இயங்கிக்கிட்டே இருந்தேன். நான் நிறைய இடங்களுக்கு போனேன், ஜூனியர் ஆர்டிஸ்டா கூட என்ன சேர்த்துக்க மாட்டேன்ட்டானுங்க, நீங்க கூப்பிட்டு ஹீரோவா இருக்கணும்னு சொல்றீங்க, ஷார்ட் பிலிமாவே இருந்தாலும் இப்படி ஒரு மனசு இருக்கேம்மா, அந்த மனசுக்காகவே நான் உங்க கூடவே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவங்க கூட பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல தான் இவங்க இன்னும் சப்ஜெக்டே தேடலன்னு தெரிய ஆரம்பிக்குது. என்னம்மா இது படம் எடுக்கணும்னு வந்துட்டீங்க, ஆனா எதை பத்தி எடுக்கணும்னு தெரியாதா, சரி அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பிரதானமா கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த அமானுஷ்யம் நாவி அப்படின்ற விஷயங்கள் தான். ஸோ யாரா இருந்தாலும் சரி, அதாவது வயது வரம்பு அப்படின்றது இந்த மேட்டருக்கு கிடையாது. யாரா இருந்தாலும் பயப்படுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதனால இதை நம்ம கையில் எடுப்போம், நிறைய படங்களை பார்ப்போம். அது மூலமா ரியலிஸ்டிக்கான ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நிறைய படங்கள், நிறைய புத்தகங்கள், நிறைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுல இலியாஸ் அப்படின்ற ஒரு நபர் ஒரு ஓஜா போர்டை கையில வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தால நமக்கும் பேய்க்கும் கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா பல பேர் நம்பாம போகலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உண்மையில இருக்கு அப்படின்றதா நான் இங்க சொல்ல வந்திருக்க விஷயங்கள். இது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா பேசிட்டு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களையும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மெயினா பண்ணவே கூடாத விஷயம், இவங்க இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது இந்த ஓஜா போர்டுல பேய் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த தொடர்பை துண்டிக்க கூடாது. அதை மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் நடக்கிற விஷயங்களே வேற அப்படின்ற மாதிரி யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கியூரியாசிட்டி, சரி நம்ம அவரை கூப்பிடலாமே முடிவு பண்ணி நேர்ல கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த ஓஜா போர்டு எப்படி வேலை செய்யுது, அது இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் அப்படி செஞ்சே காமிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க ஏதாவது ஆவிகள் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்க வரணும், உங்க கூட நாங்க பேச தயாரா இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவர் அழைப்பை விட்டுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஒரு ஆன்மா இதுல கனெக்ட் ஆகுது. இது முதல்ல இவங்களுக்கு புரியல அப்படின்னாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்காருன்றக்கோ அவர் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத இந்த ஆன்மாவால சொல்ல முடியுமா
ஆன்மான்னு கேட்கும்போது இவர் அந்த கேள்விகளை அங்க கேட்க ஆரம்பிக்க போர்ட்ல இருக்க ஒவ்வொரு லெட்டரும் அங்கேயும் இங்கேயும் போக்கிட்டே இருக்கு. அதை அப்படியே நோட் பண்ணி பார்க்கும்போது அந்த நபர் எங்க இருக்கார் அப்படின்றதெல்லாம் சொல்லல. அவர் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கார். அதுல அவரை சுத்தி நிறைய துணிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி மட்டுமே தான் எழுதப்பட்டிருக்கு. இலியாஸ் படிக்கிறாரு. அந்த ஆன்மா நம்மள குழப்பி விட்டுருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அங்கிருந்து இவங்களை அனுப்பும்போது வெளியே போனது, டேய் பாத்தியாடா அந்த ஆளே கையை நகர்த்திட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் விட்டு அனுப்புறான் பாத்தியா, மொக்க வாங்கினால அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களோட நண்பர், அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களோட நண்பர் எங்க இருக்கார் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த நபருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கார். ஸோ அவரை சுத்தி தான் இந்த கிரீன் கலர் துணி எல்லாமே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை கேட்டதும் அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. ஸோ இதை தான் அந்த ஆன்மா நம்ம கிட்ட கன்வே பண்ண வந்ததாடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இந்த கான்செப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஷியோர் ஷார்ட்டா நம்மளோட ஷார்ட் பிலிம் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி முதல்ல வீட்டுல இருக்க எல்லா சாமி பொருளையும் தூக்குறாங்க. ஏன்னா இவங்க எடுக்க போற படத்துல இதெல்லாம் காமிக்க கூடாது, அட்மாஸ்பியர் பாதிப்படைஞ்சிரும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நாயகனே வாங்க நீங்க இல்லைன்னா இந்த படம் எப்படி நகரும் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு இவங்க 3 பேர், அதாவது ஒரு 3 பேர் இந்த ஓஜா போட ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி இவங்களோட படத்துக்கான முதல் சீன் அப்படின்றது நகர ஆரம்பிக்கிட்டு 3 பேருமே ஓஜா போர்ட்ல கை வச்சுக்கிட்டு என்னை சுத்தி யாராவது ஆன்மாக்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்க உடனடியா இங்க வர முடியுமா அப்படின்ற மாதிரி 3 பேரும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஓஜா போர்ட் கொஞ்சமா நகருது. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. அப்படியே இந்த பிலிம் அப்படியே ரன் ஆகிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அந்த பேய் கிட்ட உங்களோட பேர் என்னன்னு கேட்கும்போது ஒரு லெட்டரா போய் அந்த ஆன்மாவோட பேர் சன்னி அப்படின்ற மாதிரி வந்து முடியுது. பரவாயில்லையப்பா பேர் அழகா இருக்கே அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்வியை கேட்கலான்னு போகும்போது திடீர்னு அதுல இருக்க ஒரு பெண் அப்படியே வலியால துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி மூச்சு விட கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க 3 பேர்ல ஒருத்தர், அதாவது நாயகன் இருக்காரு, ஓடி போய் உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க இன்னொருத்தவங்க அதுலயே தான், அதாவது ஓஜா போர்ட்லயே தான் கையை வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கு, அதுல இருந்து கையை வச்சுட்டாங்க, தொடர்பு துண்டிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஆன்மா இவங்களை விடவே விடாது அப்படின்ற ஒரு சொல்லு இருக்கு. அது இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. விழுந்து போனவங்களை நோக்கி எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்துக்கிறாங்க. ஏன்னா இந்த படம் நல்லா அமையணும் இல்லையா, இதான் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா நாங்க பிளான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 3வது பொண்ணை பாக்குறாங்க. இன்னும் வரைக்கும் கை அங்கேயே தான் இருக்கு. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, வாடி இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சடனா கையை புடிங்கிட்டு அங்க இருந்து இவங்களை கூட்டு போக ஆரம்பிக்க இவங்க பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு உருவம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு எங்க காமிக்கும் போது இதோட சீரியஸ்னஸ் இவங்களுக்கு புரியல. அன்னைக்கு நைட்டே இவங்க எல்லாரும் அவங்களோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு டயர்டா இருக்குன்னு தூங்கலான்னு போகும்போது கையை எடுத்தாங்க இல்லையா, அந்த லேடிக்கு பக்கத்துல ஏதோ ஒரு குழந்தை பயங்கரமா உட்காந்து அழுதுகிட்டே இருக்க மாதிரியும் அங்கங்க நிறைய அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரியும் தோண ஆரம்பிக்க பயந்து போறாங்க. தன்னோட நண்பர்கள் கிட்ட இதை பத்தி சொல்லும் போது, விளையாடுறியா, இந்த விளையாட்டை நீ ஓஜா போர்ட்ல வச்ச அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குமா, எங்களா கொஞ்சம் கூட செட் ஆகலன்னு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு மறுபடியும் இவங்களோட ஷூட்டிங்க தொடங்க ஆரம்பிக்க இந்த வாட்டி நாயகன் இருக்கா இல்லையா, அவர் ஒரு பேய் பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டே இருக்கணும். அங்க ஒரு தென்னை மரம் இருக்கு, அதுல போய் பொத்துன்னு முட்டணும். ஸோ அங்க முட்டணும் அப்படின்றதுக்காக எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க. பஞ்சில முட்டுற மாதிரி தான் இருக்கும். சரி டேக் ஓகேவா, நம்ம இப்ப போகலாமா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களை ஒரு கருப்பு உருவம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த உருவம் இவங்களையே சுத்திக்கிட்டே இருக்கும்போது நாயகன் கரெக்டா மோதலான்னு போகும்போது ஒரு பெரிய ஒரு ஆணி வந்து அந்த தென்னை மரத்தை தொலைச்சிக்கிட்டு இவரோட நெத்தியில குத்த ஆரம்பிக்குது. பொத்துன்னு விழுந்து போக அங்க இருக்க எல்லாரும் ஓடி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போக தலையில ஒரு பெரிய கட்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் பார்த்தா வேலைக்காகுமா, பெரிய ஆக்டர்ஸ்லாம் அவங்க படம் நடிக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி பல பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க, என்னோட படமும் ஹிட் ஆகும், இது கன்ஃபார்ம் நடக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி கான்பிடென்ட்டா நடந்த விஷயங்கள் எதுவுமே இவங்களை இன்னும் பாதிக்கல. அந்த சந்தோஷத்தோட மறுபடியும் இந்த படத்தை கண்டினியூ பண்ணணும்னு போகும்போது அந்த 3 பெண்கள்ல ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு இங்க ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு இல்லையா. மிச்சம் 2 பேருக்கும் தொடர்ச்சியான முறைகள்ல இது நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு உருவம் அங்க வர மாதிரியும் அது இவங்களோட பக்கத்துல இருக்க மாதிரியும் இவங்களை காயப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு. பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை முதல்ல ஈஸியா கடந்து போய்கிட்டே இருந்தாலும் அங்க இருக்க எல்லாருக்கும் இது ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு இல்லையா. இந்த படம் எப்ப நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணமோ அண்ட் எப்போ அந்த ஓஜா போர்டு உள்ள வந்ததோ அதுல இருந்து தான் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கும்பலா உட்காந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கேக்கே இருக்கா இல்லையா, அவர்கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ண அந்த ஓஜா போர்டை பத்தி விளக்குறாரு இலியாஸ். அவரை கூப்பிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னமா இதோட சீரியஸ்னஸ் தெரியாம இப்படி விளையாடி வச்சிருக்கீங்க, சரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எங்க இருக்க ஆன்மாக்களே எங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படின்ற
மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஆன்மா வர ஆரம்பிக்குது. மறுபடியும் அங்க பேரை கேட்கும்போது சன்னி அப்படின்னு மாதிரி நிக்குது. சோ இதே ஆன்மா கூட தான் நாம பேசணும் இல்லையா, அது தடைப்பட்டுருச்சே இல்லையா அப்படின்னு மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த சன்னியோட ஆன்மா இந்த இலியாஸோட உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்குது. பயங்கரமான ஒரு குழந்தையோட சிரிக்கிற குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஒன்னும் புரியல, இது யாருன்ற மாதிரி கேட்கும்போது நான் தான் சன்னி வந்திருக்கேன், உங்க கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன், எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் பயமாயிடுது. அவரை கெஞ்சி, அதாவது அந்த குழந்தைய தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுப்பா, எங்களால இது தாங்க முடியல, லிட்டரலி ஒரு உதவியா எடுத்துக்கோப்பான்னு காலில் விழாத குறையா கெஞ்சிக்கிட்டே இருக்க அந்த உடம்புல இருந்து அப்படியே ஆவி போக ஆரம்பிக்குது. அந்த இலியாஸ் எழுந்து கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியுது. சோ இதுக்கு மேல இந்த ஓஜா போர்டு நீங்க எடுக்கவே கூடாது, ஏன்னா மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அதை தடுக்கிற சக்தி யாருக்கிட்டயுமே இல்ல. அங்க இருந்து போக ஆரம்பிக்க இவங்க இந்த ஓஜா போர்டா, நாங்க இந்த படத்தை எடுக்க கிடையாதுப்பா, எங்களோட வேலையை நாங்க பாத்துக்கிட்டு போறோம்ப்பா அப்படின்னு மாதிரி பிரிய ஆரம்பிக்க நாயகனுக்கு மட்டும் இது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு சைடு ஆக்டரா கூட நிக்க தகுதி இல்லாதவர் அப்படின்ற மாதிரி புறக்கணிக்கப்பட்டார். இங்க மெயின் கேரக்டர் கொடுத்திருக்காங்க, அவ்வளவு ஈஸியா இது விட்டு போக முடியுமா? ஷார்ட் பிலிமாவே இருந்தாலும் நான் இங்க கதாநாயகன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால இந்த படத்தை கண்டினியூ பண்ணலாமே, என்ன ஹாரருக்கு பதிலா சஸ்பென்ஸ் த்ரில்லரா கொண்டு போயிடலாமே, பக்காவான பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா லேடிஸும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க. இது நேரம் வரைக்கும் இவங்க ஷூட் பண்ணதுல அண்ட் கூட இருந்ததுல நிறைய விஷயங்கள் அமானுஷமான விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே இவங்க கதைவாரியா வராங்க. ஒன்னு நாயகன் இங்க ஒரு சைக்கோ, சோ அந்த சைக்கோ தான் இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கதையை கனெக்ட் பண்றது. இல்ல அங்க இருக்க ஒரு பெண்ணு, அவங்க இங்க சுத்தி இருக்கிறவங்களை பழி வாங்கணும் அப்படின்றக்காக உள்ள வந்திருக்காங்க, இப்படி கதையை கனெக்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுல இந்த லாஸ்டா சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு மட்டும் இங்க நடந்த விஷயங்கள் அப்படியே இவங்க கதையா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு பயம். ஒருவேளை நாயகன் தான் இந்த வேலைகளை எல்லாத்தையும் பண்றானோ, நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கானோ அப்படின்ற எண்ணம் இவங்களுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்க. இதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல இவங்க அந்த படத்தை ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே இங்க கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியல. ஒண்ணு அங்க இருக்கிற சூழல்கள் இதை தடுக்குது, இன்னொன்னு இந்த சண்டை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த லேடி இது எல்லாத்துக்கும் பின்னாடி இவன் தாண்டி இருக்கான், இவனை முதல்ல இங்க இருந்து வெளியே அனுப்புங்கடி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சண்டைகளை போட்டுக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் தடுக்க வராங்க. ஓ எல்லாரும் கூட்டா இங்க இருந்து நான் கிளம்புறேன், இனிமேல் ஒரே ஒரு நிமிடம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி நடந்து போக்கிட்டே இருக்கும்போது அந்த கருப்பு உருவம் இருக்கு இல்லையா, இன்னமும் இவங்களை சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அது எல்லாத்தையும் நமக்கு அப்படியே காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க லிப்ட் பக்கத்துல போகும்போது லிப்ட் ஓபன் ஆகுது. இது நேரம் வரைக்கும் சண்டை போட்டுட்டு இப்ப லிப்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்க லிப்டோட அந்த பக்கத்துல இருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. வந்து பார்த்ததோ தன்னை மாதிரியே ஒரு உருவம் தன்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கு. பயந்து போய் அலற ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து ஓடி போய் தன்னோட நண்பர்களை கூப்பிட்டு வரும்போது அங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு இங்க ஒரு ஆன்மா இருக்கு அப்படின்றது. அதுதான் நம்மள துரத்திக்கிட்டு இருக்கு, இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த இலியாஸ் இருக்கா இல்லையா, அவரை பார்க்கலான்னு போகும்போது அந்த சமயத்துலதான் இலியாஸ் கடைசியா அவங்க கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போயிருப்பார். அப்ப அந்த ஓஜா போர்டோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு ஆன்மா இவரை அந்த இடத்துல துடி துடிக்க சாகடிச்சிருச்சு. சோ இவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சதும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேக்கேவை தேடி போகலான்னு போகும்போது அவர் அவரோட குழந்தையை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டார். அவர் எங்க போனார் அப்படின்ற குழப்பத்துல இவங்க இருக்கும்போது பேரலா அந்த நபர் ஒரு சாமியார் போய் சந்திக்கிறாரு. அங்க பல மாந்திரிக வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார். ஒருவேளை இங்க நடக்கிறதுக்கும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்குள்ள இங்க தோணிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இந்த 4 பேர்கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒருத்தரும் ஒரு விஷயங்களால பயந்துகிட்டே இருக்காங்க இல்லையா. அப்போ இப்ப ரீசெண்டா அஃபெக்ட் ஆன ஒரு கேர்ள் இருக்காங்களே, அவங்க ரொம்ப வைலண்டா மாற ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கைகள்ல கத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருக்க எல்லாரையுமே பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு சுயநினைவுக்கு வந்ததும் நானா இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த ஆன்மாவால அவங்க துரத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்கள மாதிரியே ஒரு உருவத்தை கண்ணு முன்னாடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டோட ஒரு பக்கமும் அவங்க துரத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இத்தோட முடிவுல அங்க பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஏற்பட்ட ஒரு லேடி இருக்காங்களே, அவங்க அங்க இருக்க தீய சக்திகளால மேல இருந்து கீழே விழுந்து தன்னோட கண்ணு முன்னாடி, அதாவது நண்பர்களோட கண்ணு முன்னாடி இறந்து போக இது அவங்களுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. நம்மளோட கூடவே இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எதுவும் புரியல. இந்த கேக்கை மட்டும் தான் அந்த எந்த சமூகத்திலும் இல்லாம போயிட்டார், அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கணும், அவனை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கேக்கே ஒரு இடத்துக்கு போறாரு. நிறைய தாயத்தலாத்தையும் அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து வாங்கிட்டு இவங்களை சந்திக்கணும்னு போக ஆரம்பிக்க இவங்க கேக்கவே பிடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நீ தானடா காரணம் அப்படின்ற மாதிரி இவரை அடிக்கலான்னு போகும்போது உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா, நீங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னா
ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இந்த தாயத்தை கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்தி கட்ட வைக்கலாம் ட்ரை பண்ண. அவங்க யாருமே இதை கேட்கறதா தெரியல. இவர் போட்டு பயங்கரமா தாக்கிக்கிட்டே இருக்கும்போது, டே உங்களுக்கு சொன்னா ஏன்டா புரிய மாட்டேங்குது, நீங்க உயிரோட இருக்கணுமா வேணாமாடா அப்படின்ற மாதிரி பற்புறத்தலின் பேர்ல அங்க இருக்க எல்லாரோட கைகள்லயும் கழுத்துக்கள்லயும் அந்த டாலரை தூக்கி போடும்போது இவங்க கோபம் அடைகிறாங்க. அது எல்லாத்தையும் அறுத்து எறியலாரு போகும்போது, டே இது அவுத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல இறந்து போயிடுவீங்கடா, இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், உங்களை தாண்டா ஒரு ஆன்மா பழிவாங்க வந்திருக்குன்னு சொல்லும் போது யாருக்கும் ஒன்னும் புரியல. எங்களை பழிவாங்க வந்திருக்கா அப்படின்னு அங்க என்னையா பண்ணவங்க என்னையா நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்கும்போது ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தவங்க ஓஜா போர்ட்ல விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அவங்களோட பேர் மாயா அப்படின்றது. அவங்க ஒரு பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவரு கூட நேரத்தை செலவழிக்காம பப்பு ட்ரக் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயும் மூழ்கி போய் கிடக்கும் போது இதை பத்தி அவங்களோட கணவர் கேட்க ஆரம்பிக்கிறார். அவங்களோட கணவரை சாகடிச்சுட்டு அவங்களோட சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு பீஸான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண அந்த சமயத்துலதான் கணவர் அவங்களோட சொத்து பத்திரத்தை எல்லாத்தையுமே ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டார். இப்ப அதை எடுத்து இவங்க கொடுக்கல அப்படின்னா மொத்த சொத்தம் ஆசிரமத்துக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இறந்து போனவனை பேச வைக்கணும் அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. ஆனா ஆத்மா கூட பேசலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த ஓஜா போர்டை வச்சு எங்கடா இருக்க, இப்ப நீ இந்த இடத்துக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி பேய்க்கான பயம் எதுவுமே இல்லாம பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க வர்றது வேற ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா மூலமா தன்னோட கணவர் எங்க இருக்காரு அப்படின்றத கேட்க ஆரம்பிக்க, கணவர் இங்கதான் முக்தி அடையாம ஒரு வாரமா இங்க சுத்திக்கிட்டே இருக்க போறார், அவர் உங்களோட பேச விருப்பம் இல்ல அப்படின்ற காரணத்தால இங்க வரமாட்டாருன்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, உன்ன இங்க வர வைக்கிறேன்டா, நீ என்கிட்ட பேசிதான் ஆகணும், உன்னை என்ன பண்ண பாருடா அப்படின்ற மாதிரி டெய்லி தொடர்ச்சியான முறைகள்ல அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. அவர் வர்றதா தெரியல. அண்ட் வாரத்தோட கடைசி நாள் வந்துருச்சு. இன்னைக்கு நாள்ல அவர் முக்தி அடைவார், இதுக்கப்புறம் அவர் வரவே மாட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அது ஒரு பப்ல போய் உட்காந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதே பப்புக்கு தான் நாயகன் அவரோட கூட இருக்க எல்லாரும் அங்க செலிப்ரேஷன்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. தெரியாதனமா இவங்க மேல, அதாவது இந்த மாயாவோட மேல லைட்டா சரக்கு கொட்டும் போது இவங்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கடைசி நாள் இன்னைக்கு இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஓஜா போர்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அந்த டாக்குமெண்ட் மட்டும் நீ எங்க இருக்கு அப்படின்றத சொல்லலனா, நீ ஆசிரமம் வச்சிருக்க இல்லையா, அங்க இருக்க 400 குழந்தைகளையும் நான் கொடூரமான முறையில சாகடிப்பேன்னு மிரட்டும் போது இந்த ஆன்மா பயந்து போய் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்குது. அவங்க பத்திரங்கள் எல்லாத்தையும் எங்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோட கேங் இருக்காங்க இல்லையா, மொத்த பேரும் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் அவன் மேல கை வச்சுட்டு போனதா, இவங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு காமிப்போமா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அதை எல்லாத்தையும் தடை பண்ணி அங்க ஓஜா போர்டு இருக்குமே அதை தூக்கிட்டு போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த போர்டை கொடுத்துருங்கடா, எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி லிட்டரலி கதறி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க கொடுக்கறதா தெரியல. கொஞ்ச நேரம் ஆட்டம் காட்டிட்டு தூக்கி போட்டுட்டு போகும்போது வேகமா அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு இவங்க கணவரோட பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே நடக்கல. ஆன்மா இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பயங்கர கோபம் அடைகிறாங்க. இது எல்லாத்துக்குமே அதை தடுத்தாங்க இல்லையா, அவங்க தான் காரணம், அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்தோட நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அப்பதான் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அந்த இடத்துல துடிக்க இறந்து போறாங்க. ஓஜா போர்ட்ல அவங்களோட ஆன்மா போயிடுச்சு அப்படின்னு மாதிரிலாம் கனெக்ட் பண்ணிட்டு சோ ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் அவ இங்க வந்திருக்கா. உங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லும் போது அந்த மாயாவோட ஆன்மா இருக்கு இல்லையா, அது அங்க வர ஆரம்பிக்குது. இங்க இருக்க எல்லாரோட கைகளையும் தாயத்து இருக்கு, கேகேவோட கைகள்ல மட்டும் தாயத்து இல்லை. இதனால அவரை துரத்தி ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணிக்கிட்டே இருக்கு. மிச்சம் இருக்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து ஓடணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மந்திரவாதி இருந்தார் இல்லையா, அவர் இதுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. இந்த மாயாவை பல மந்திர வித்தைகள் மூலமா கட்டுப்படுத்தி இந்த மாயாவை உலகத்துல இருந்து அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் பாருக்கு, அவளோட ஆன்மா இருக்க அந்த போர்டு எடுத்துக்கிட்டு அவளோட உடலை தீயிட்டு கொளுத்தனா மட்டும்தான் இதுக்கான ஒரு முடிவு வரும். ஆனா அது கொஞ்ச நேரத்துக்குள்ள பண்ணி ஆகணும்ப்பா, இவளை என்னால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது, உடனே இந்த வேலையை பண்ணுங்கப்பான்னு சொல்ல அவங்க தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த பணத்தை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது எங்க இவங்களுக்கான நேரம், அதாவது சாமியார் புடிச்சு வச்சிருந்தா இல்லையா, அந்த சக்திகள் விலக ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்க அதுல இருந்து வெளியே வந்து அந்த சாமியாரை கொலை பண்ணிட்டு இவங்களை தேடி போக ஆரம்பிக்குது. இவங்க கொளுத்தலான்னு போகும்போது அங்க இருக்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணலான்னு ட்ரை பண்ண எல்லாரோட கழுத்துலயும் தாயத்து இருக்கு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஆவி நடுங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு நபர் வர ஆரம்பிக்கிறாரு. அவரோட உடம்புக்குள்ள புகுந்து இங்க இருக்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்குது. நாயகனோட
தாயத்தை அங்கிருந்து பறந்து போய் ஒரு திரிசூல மேல விழுந்ததோ இப்போ நாயகன் தாயத்தெல்லாம் இருக்கா இல்லையா, இதனால அவரை போட்டு பயங்கரமான முறையில தாக்கிட்டு அவரை கொலை பண்ணணும்னு கிட்ட போக ஆரம்பிக்க அந்த திரிசூலத்தை எடுத்து ஒரே குத்து தாயத்தோட இருக்க அந்த திரிசூலத்தை இவங்களோட உடம்புக்குள்ள குத்துனதால இந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த 2 லேடிஸ் இருக்காங்க இல்லையா, தீயிட்டு கொளுத்தி விட்டுடுறாங்க அந்த டெட் பாடியை. கொஞ்சம் கொஞ்சமா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கெட்ட ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருந்து பிரிய ஆரம்பிக்குது அப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கற்பனை மிச்சம் இருக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள நோக்கி கோர சத்தத்தோட ஒரு உருவம் பயங்கரமா, அதாவது வேகமா போக்கிட்டே இருக்கும்போது அவங்க திரும்பி பார்க்க பட்டுன்னு இந்த சீன் அப்படியே கட் பண்ணி அந்த உருவம் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன சஸ்பென்ஸோட இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.